தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவின் புத்திரர் எருசலேமிலே யுத்தம் பண்ண சென்று அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருப்பினால் வெட்டி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணம் இந்த உலகத்தில் ஒரு கொடியது என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மரணம் என்பது அது ஒரு வழிபாடு என்று சொல்லி கிறிஸ்தவம் கூறுகிறது. கல்வாரியிலே நடைபெற்ற அந்த மரணம் அது கொலையா இல்லை தற்கொலையா என்று சொல்லி பார்க்கும்போது கல்வாரியில் நடந்தது உண்மையான ஒரு வழிபாடு. தந்தையே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம். அங்கே போரிட்டு யூதா இயேசுவை குறித்து சொல்லும்போது, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது, யூதாவின் சிங்கம் தாவீதிலே வெற்றி பெற்றாரே என்று சொல்லி நாம் பாடுகிறோம். இன்றைக்கு எருசலேமின் மீது போரிட்டு அங்குள்ள மக்களை கொண்டு போட்ட யூதாவின் கோத்திரம். ஏனென்று சொன்னால், எருசலேமினுடைய சமாதானத்துக்கு விரோதமாக செயல்பட்ட மக்களை அங்கு யூதாவின் கோத்திரத்தான் நுழைந்து அதை அழிக்கிறான். அந்த மரணம் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாடலாக இருப்பினும் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், மரணத்தை குறித்து அஞ்சக்கூடாது. மரணம் எந்த வேளையிலும் யாரையும் தொடலாம். கடந்த 2ஆம் தேதி நாம் அந்த ஆத்துமாக்கள் இறந்தோர்கள் தினம் என்று நினைத்து கொண்டாடுகிறோம். இன்றைக்கு அந்த காரியம் கடவுள் கரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவலமான சத்தியம். அந்த மரணம், அதை குறித்து புது கவிதை எழுதக்கூடிய அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், மரணம் என்பது உண்மையாகவே மரணத்தை கண்டு அழுகின்ற மனிதா, மரணம் என்பது அழிவு என்று நினைத்து அழுகிறாய். ஆனால் அது நிறைவு என்று நினைக்கும் பொழுது அது நமக்கு தொடர் நம்பிக்கையும் தொடர் பயணத்தையும் வாழ்வின் பயணத்தையும் நமக்கு கொடுக்கும். ஆகவே அது அழிவு அல்ல, அது நிறைவு என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். மரணத்தை குறித்து ஷேக்ஸ்பியர் தன்னுடைய கவிதையிலே சொல்கிறார். ஷேக்ஸ்பியர், மரணம் என்பது இந்த உலகத்தில் மணிமுடியும் செங்கோலும் இவற்றின் முடிவு மரணமே என்று சாட்சி கொடுக்கிறார். மணிமுடியும் செங்கோலும் இந்த உலகத்தில் சின்ன பதவியிலிருந்து பெரிய பதவியில் இருக்கின்ற எல்லாரையும் நினைக்கும்போது அவர்கள் அந்த பதவி தனக்கு கிடைத்த அதிகாரம் என்று நினைக்கிறார்கள். அந்த அதிகாரம் செங்கோலை அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் பேராயர் கரங்களிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆட்சியின் அதிகாரம், ஆசீர்வாதத்தின் அதிகாரம், ஆசீர்வதிக்கிற அதிகாரம். அது அடிப்பதற்கோ அடிமைப்படுத்துவதற்கோ தண்டிப்பதற்கோ அல்ல. அது ஆசீர்வதிக்கவும் அர்ப்பணிக்கவும் கூடிய அந்த செங்கோல். ஆகவே தான் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், செங்கோலும் மணிமுடியும் முடிவே. அதற்கு ஒரு சாவு இருக்கிறது. ஒருவேளை இந்த சிறிய பதவி எனக்கு கிடைத்த அதிகாரம் என்று நினைக்கிறாயா தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கை அழிந்துவிடும், நினைக்காதே. ஆகவே தான் இங்கே எருசலேமின் மீது கர்த்தருக்கு விரோதமாக செய்த எல்லா மக்களையும் யூதா சென்று அடித்து அவர்களை கொல்லுகிறான். இன்றைக்கு நமக்கும் கூட கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற அநேக மக்களை இன்றைக்கு பிசாசிடத்திலிருந்து வெற்றி பெற ஆண்டவர் அழைக்கிறார். பிசாசிடத்திலிருந்து நாம் ஜெயிக்க நம்மை அழைக்கிறார். ஆனால் நாம் பிசாசோடு கைகோர்த்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நேற்றிலும் மாறாத மரணத்தின் வென்றவர் இறைமைந்தன் இயேசுவை நோக்கி இந்த சிந்தனையோடு பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களை நல்ல தகப்பனே, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் கேட்ட இந்த சிந்தனைகளோடு தைரியத்தோடு நாங்கள் உலகத்தை, பிசாசை, மாம்சத்தை வெல்ல எங்களுக்கு அருள்தாரும்.
இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.